ஹாய் ஹலோ நண்பர்களே, கல்யாணம் முடித்த காலத்துக்கு என்னோட மணவாளன் நான் அங்கே கூட்டி போகிறேன் இங்கே கூட்டி போகிறேன்ட்டு இவ்வளவு காலமாக சுமார கல்யாணம் முடிஞ்ச 8 வருஷமாகுது. இந்த 8 வருஷமாக பாண்டூர்லேருந்து கல்முனைக்குடியிலேருந்து பாண்டூர் இது வரைக்கும் தான் போயிருக்காரு. இதை தாண்டி இன்னும் போனது கிடையாது. என்னை கூட்டிகிட்டு இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. கடைசி அண்டைக்கு கூட்டிகிட்டு வந்து பீச் அடியில் ஒரு கச்சான் ஷாப்பிங் பேக்கோட காலத்தை கடத்தியாச்சு. அப்படியே போனால் அங்கே நிலைமையெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க கருத்து? நீங்கள் இப்போ இந்த கல்யாணம் முடிஞ்ச காலம் ஃபுல்லாகவே இதையே இந்த பொய்யை சொல்லிட்டு வாரீங்களே, இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பீச்சை கல்யாணம் முடிஞ்ச 8 வருஷமா அந்த பீச்சை காட்டினீங்கன்னா எங்களுக்கு போர் அடிக்குமா அடிக்காது? இந்த பீச்சை நான் ரசிச்சு 8 வருஷமா என்னத்த சொல்ல, நாய் உழைச்சதை பார்த்து போனபடியே காண்டாய் தான் ரேஸ் பண்ணி போகிறான் போயிட்டு. இதான அந்த பள்ளிவாசல், பள்ளிவாசல். இது வந்து திறக்கிற டைமில், இது வந்து டிசம்பர் அப்படி திறப்பாங்க. நல்ல க்ரௌடாக இருக்கும். நல்ல விசேஷமான ஒரு கோயில். உப்பெல்லாம் நேர்த்தி வச்சு அப்படி கொடுப்பாங்க இந்த கோயிலில். அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் கடையெல்லாம் இருக்கு. அப்படி வந்தால் அந்த சைட்டில் தான் அந்த ஃபுல் சாப்பாட்டு கடையும் இருக்கும். எல்லா ஆக்களும் வந்து இந்த சைட்டில் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி சில பேருக்கு தெரியாது இங்கே கடை இருக்கிற. ஆனால் நிறைய வெரைட்டிஸ், நிறைய வித்தியாசமான சாப்பாடுகள் இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்தால் சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். படத்தை இருந்து இந்த பீச் காற்று, அதுக்கப்புறம் இந்த கடல் அலை நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா, நல்ல ஒரு ஸ்பாட். வந்து பாருங்க நீங்களும் எப்படி இருக்க.